Hi everyone, welcome to Kaushalya classes. Last classல வந்து நம்ம சிம்பிளாக சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ கொஷின் வேர்ட்ஸை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஃபஸ்ட் கொஷின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் பாருங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், கேஷுவலாக கவனிச்சுக்கோங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனோ அது அப்படியே நீங்கள் இப்போ நான் சொல்லும்போது நீங்களும் கூட பேசுங்க, கூட சொல்லுங்கள். தட் இஸ் த வே ஆஃப் லேர்னிங். ஓகே மை டியர் சில்ட்ரன், லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். क्या क्या ना what, कहाँ where, कहाँ where, क्यों why, कितना एव्लो how much, कब कब எப்போ, कब तक எப்போ வரைக்கும், कौन सा which one, அதாவது நிறைய திங்ஸ் இருக்குது. நீங்கள் பாயிண்டட் லெட்டர் தமிழில் சுட்டு எழுத்துன்னு சொல்லுவோம், பாயிண்ட் பண்ணி காமிக்கிறோம் இல்லையா, தட் வேர்ட் कौन सा அப்படின்னா எந்த. நெக்ஸ்ட்டு கான் யார், கேசே எப்படி. ஓகேங்களா, கேசே எப்படி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஹுவா. ரைட் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஹுவா. ஹுவான்னு ஆச்சு, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, முடிஞ்சு போனது பாஸ்ட் டென்ஸ். ஹேன்றது வந்து இருக்குது. இந்த ஹே வந்து 2 டைப்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக, ஹே அண்ட் ஒன் மோர் திங் ஹே, நேசல் சவுண்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து ரெஸ்பெக்டாக பேசுகிறது, மரியாதையோடு பேசுகிறது. எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் இந்த ஃபார்மேட் இருக்குது. சில ஃப்ரெஞ்சில் கூட இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ ஹே நேசல் சவுண்டில் சொல்லணும், ஹே. ஓகே, திஸ் இஸ் ரெஸ்பெக்ட். ஹேன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது. ஹோகா அப்படின்னா ஆகும், ஃபியூச்சர் டென்ஸ். இது வந்து நடக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, கல்யாணம் எப்போ ஆகும், கல்யாணம் எப்போ நடக்கும், ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் ஃபியூச்சர் டென்ஸ், நடக்கும். இது இல்லாமல் இந்த ப்ளூ இங்கில் இருக்கிறது கவனிங்க. ஷாதி மேரேஜ், வஹா இதுவும் அதே தான்ப்பா, வஹா. வஹா கிடையாது, வஹா நேசல் சவுண்டில் நிதானமாக பேசணும், வஹா கீழே. அப்புறமா யஹா, யஹா இன்னும் யஹா, இதே மாதிரி தான். யஹா கிடையாது, யஹா. காடி வெஹிக்கிள், கர் கர்னா வீடு, ஹவுஸ். ஆப்னு நீங்கள். இது பேசிக் வேர்ட்ஸ். இதை வச்சு குட்டியாக சென்டென்சஸ் நாம் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம், கொஷின்ஸ் கேட்க போகிறோம், அண்ட் ஆல்சோ ஆன்சர்ஸும் நம்ம தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், கியா ஹுவா என்ன ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், கியா ஹுவா என்ன ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷினுங்க ப்ளூ இங்கில் இருக்குது, கவனிங்க. கல்யாணம் எங்கே ஆச்சு. நான் சொல்லும் போதே நீங்கள் மைண்டில் ஆன்சர்ஸ் கொண்டு வந்துடுங்க. கல்யாணம் எப்போ ஆச்சு, எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கோங்க. கல்யாணம் எப்போ, ஓகே, எப்போ ஆச்சு. ஸோ ஷாதி கப் ஹுவா, புரிஞ்சுதுங்களா? இதை நீங்கள் ஹோம்ஒர்க்கை பண்ணுங்கள் நிதானமாக. ஷாதி கப் ஹுவா. ஓகே, அங்கே யார் இருக்காங்க, அங்கே யார் இருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்ட், ப்ரெசன்ட் டென்ஸு. ஓகே, அங்கே யார் இருக்காங்க சொல்லுங்கள். வஹா கௌன் ஹே. ஓகே, இங்கே புக்கு இருக்குது. ரெஸ்பெக்ட் இல்லை, திங்காக இருந்தாலும் இப்படி தான். இங்கே புக்கு இருக்குது. யஹா புக் ஹே. கிதாப்னு சொல்லுவாங்க, நான் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. யஹா கிதாப் ஹே. வண்டி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. வண்டி எங்கே இருக்குது, ரெடி ட்ரை பண்ணுறீங்களா? காடி எங்கே, வண்டி எங்கே இருக்குது. காடி கஹா ஹே. ஓகே, நெக்ஸ்ட்டு லேப்டாப் எங்கே இருக்குது. எங்கே ட்ரை பண்ணுங்கள். லேப்டாப் கஹா ஹே. லேப்டாப் எங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க. ஆப் ஆப் நீங்கள் எங்கே எங்கே இருக்கீங்க. ஆப் கஹா ஹே. ஓகேவா, ஹே நோ நேசல் சவுண்டை சொல்லிக்கோங்க. ஆப் கஹா ஹே. ஓகே, லேப்டாப் வீட்டில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ யூ ரிமெம்பர்? இந்த மேன்றது நேற்று சொல்லி கொடுத்தது, போன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மே அப்படின்னா இன்னுன்னு அர்த்தம். ஸோ லேப்டாப் வீட்டில் இருக்குது. லேப்டாப் கர் மே ஹே. நீங்கள் எங்கே இருக்கீங்க. ஆப் கஹா ஹே. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கேயே தான் இருக்குது. என்ன நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த அப்படி ஷஃபில் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பேசி யூ ஆர் கோயிங் டு மேக் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? பேசிக் கொஷின்ஸ் என்ன? கியா, கஹா, क्यों, कितना, कब, कब तक, कौन सा, कौन, कैसे.
இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஹுவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்குறேன், கல்யாணம் எங்கே ஆச்சுன்னு ஒரு கொஷின் கேட்டேன்னா இதுக்கு ஆன்சர் கொடுங்க. கல்யாணம் சென்னையில் நடந்துச்சு, கல்யாணம் சென்னையில் நடந்தது, எப்படி சொல்லுவீங்க? யா கரெக்ட். ஷாதி சென்னை மே, சென்னையில். ஷாதி சென்னை மே ஹுவா, சென்னையில் நடந்தது. அவ்வளோதான். இப்போது இன்னொரு சிம்பிள் கொஷின் கேட்குறேன். இப்போ எக்ஸாமினேஷன் டைம்ன்றதால எக்ஸாம் எப்போ, அவ்வளோதான். எக்ஸாம் எப்போ? அப்போ எக்ஸாமுக்கு எக்ஸாம்னே வச்சுக்கலாம், பரீட்சா. அப்போ எக்ஸாம்னு வந்து ஹிந்தியில் வந்து பரீட்சாம்னு சொல்லுவோம். பட் நான் இங்கே கேஷுவலாக பேசுகிறதால எக்ஸாம் எப்போ, கப் ஹே. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் இட். இந்த கேஸ் எண்டிங்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஹேன்னு தான் முடிக்கணும். ஹேன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸுனால் ஹுவா அண்ட் ஹோகா வில் பி ஃபியூச்சர் டென்ஸு. இதுலேயும் கிராமர் இருக்குது. இது நான் சும்மா உங்களுக்கு பேசிக் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் போக போக ஐ லெட் யூ நோ ஹவு டு ஸ்பீக் இட் இன் த ப்ராப்பர் வே. இது சிம்பிள் வே ஆஃப் டாக்கிங். நான் எனக்கு பேசிக் கிளாஸ்ன்றதால இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி வர கிளாஸில் இஃப் யூ லிசன் யூ கேன் டூ மச் மோர் பியூட்டிஃபுல்லி. ஓகே. இப்போது எக்ஸாம் எப்போ? எக்ஸாம் கப் ஹே. ஓகே. என்ன எக்ஸாம்? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் பர்டிகுலர்லி ஆஸ்கிங் நாளைக்கு எந்த எக்ஸாம்னு கேட்குறீங்க. ஓகே, நாளைக்கு அப்படின்னா யூ கேன் சே கல். ஓகே, நாளைக்கு என்ன எக்ஸாம்? கல். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கல் கौन-सा எக்ஸாம். ஓகே, இந்த மாதிரி சிம்பிள். எக்ஸாம் எப்போ வரைக்கும்? எக்ஸாம் கப் தக். எக்ஸாம் கப் தக். அப்படியே பார்த்துக்கோங்க. எக்ஸாம் கப் தக் எப்போ வரைக்கும்? எக்ஸாம் கப் தக் ஹே. இந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். கஹா ஹே, புக் கஹா ஹே, பேஸ்கெட் கஹா ஹே, பேக் கஹா ஹே, புக் எல்லாமே இந்த மாதிரி சின்னதாக கேட்டுக்கோங்க. கித்னா ஹுவா, கேசே ஹுவா, எப்படி ஆச்சு. இப்போ எங்கேயாச்சும் போகிறீங்க, ஏதாச்சும் சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்னா கேசே ஹுவா, எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. கேசே ஹுவா, ஹவு இட் ஹேப்பன்ட். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சென்டென்சஸ் நீங்கள் பேசி பழகுங்க. இன்னொரு சிம்பிள் திங் நான் சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருங்க. மைண்டில் அதையே ரீகால் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வைல் லேர்னிங் அ லாங்குவேஜஸ் யூ ஹாவ் டு சே இட் அலவுட். சத்தமாக பேசி பழகுங்க. எவ்வளோ சத்தமாக பேசி பழகுறீங்களோ அவ்வளோ இட் வில் ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட். சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த செஷன் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு ஒரு கொஷின், இதோட அட்டாச்மெண்ட்டாகவே இன்னொரு வீடியோ ஒன்று வரும் உங்களுக்கு. இதில் பேசின கொஷின்ஸ் எல்லாமே நான் வெறும் கொஷின்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டே வருவேன். நீங்கள் இதை பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆன்சர்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த கொஷின்ஸ் எழுதி முடித்த உடனே நான் ஆன்சர்ஸ் கொடுப்பேன், நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எத்தனை ரைட்டாக வருது எத்தனை ராங்காக வருதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியுதா? நான் கொஷின் மட்டும் எழுதிக்கிட்டே வருவேன். நீங்கள் அதுக்குண்டான ஆன்சர்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வாங்க. பேசுங்க, இங்கே எழுதுறது முக்கியம் இல்லை, நீங்கள் பேசிக்கிட்டே வாங்க. அண்ட் தென் அட் த எண்ட் ஆஃப் த கொஷினிங் எல்லாம் எழுதி முடித்த பிறகு நான் ஆன்சர்ஸ் எழுதுவேன். நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எத்தனை ரைட்டாக இருக்குது, எத்தனை தப்பாச்சு, என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன். நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். Thank you for your time. See you again. Thank you. This is Leela Chandragiri. Bye.